போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கன் சாதனங்கள் இலங்கை போலீசுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்கவும் முடியும். இதன் மூலம் வாகனத்தின் வேகம், சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணவல இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், 2020 முதல் 2024 வரை பார்த்தால் வீதி விபத்துக்கள் 11,617 நடந்துள்ளன. கடுமையான விபத்துக்கள் 33,259 ஆக உள்ளன. 12,322 பேர் இறந்துள்ளனர். 2025 ஆண்டு பிப்ரவரி 26 வரை 341 பேர் இறந்துள்ளனர். இவர்கள் ஆரோக்கியமான மனிதர்கள். இந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்காகவே இந்த ஸ்பீட் கன் கொண்டு வரப்பட்டது. பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமாக இருப்பது அதிக வேகம். இந்த புதிய ஸ்பீட் கன் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக மிக உயர்ந்த வேக அளவீட்டு கருவி இது. இதை 2 கேம் என்று சொல்கிறார்கள். இதில் நைட் விஷன் உள்ளது. 1.2 கிலோமீட்டர் தூரம் வரை இது செயல்படும். இந்த கருவியால் சாரதியின் புகைப்படம், வாகனத்தின் இலக்கம், வேகம் ஆகியவை பதிவாகின்றன. உடனடியாக அதை காட்ட முடியும். யாரும் மறக்க முடியாது. இந்த வீடியோவை சாட்சியமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். இலங்கை முழுதும் இது பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை 30 கருவிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஒரு கருவியின் விலை 33 லட்சம் ரூபாய். தற்போது 30 பிரிவுகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 15 கருவிகளை கொண்டுவர ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு 45 பிரிவுகளுக்கு வழங்க முடியும்.